இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த 2024 வருஷத்தினுடைய கடைசி நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வருஷம் துவங்குனதே தெரியல, ஆனால் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தின கடைசி நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கி நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை அல்லவா? எத்தனையோ பேர் மரணத்துக்குட்பட்டிருக்காங்க, எத்தனையோ பேர் பலவிதமான வியாதியின் கொடுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, எத்தனையோ பேர் பலவிதமான போராட்டங்களை பிரச்சனைகளில் கடந்து வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையினால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த வருஷத்தின் கடைசி நாளை காணும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அல்லவா? எவ்வளோ பெரிய பாக்கியமான நாள் இது. அல்லேலூயா. தேவ பிள்ளையில இன்னைக்கு உண்மையாகவே நீங்கள் ஆண்டருக்கு நன்றி சொல்லவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னென்னா, கொலோசிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். தேவப்பிள்ளையிலே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு மனசார நன்றி சொல்ல போகிறோம். ஈமேன். இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு நேரங்கள் இருக்குமா, நான் முடிஞ்சால் லீவ் போட்டு கூட ஒரு ஆஃப் டேயாவது லீவ் போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து, ஆமேன், தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டருக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். கடந்த நாட்களில் நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு நம்மை நாமே தேவனுக்கு ஏற்ற விதமாய் நம்மை அர்ப்பணித்தோம் அல்லவா, ஒப்பு கொடுத்துருக்கிறோம் அல்லவா? இந்த கடைசி நாளில் ஆண்டருக்கு மனசார நன்றி சொல்லுங்கள். தேவ பிள்ளையில் இன்றைக்கி நாம் உயிரோடு இருக்குன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை அல்லவா? ஆண்டருக்கு நன்றி சொல்ல நாட்கள் போதாது, நேரங்கள் போதாது, வருஷங்கள் போதாது. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே நம்ம இடத்துல பொன்ன பொருளை வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்குறாரு, என் பிள்ளைங்க நன்றி அறிதுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஆமாம். அப்போ ஆண்டருக்கு மனசார நம்ம நன்றி சொல்ல போகிறோம் இந்த நாளில். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. பாருங்களேன், இயேசுக்களை 10 குஷ்டரோகிகள் வராங்க. அந்த 10 குஷ்டரோகிகள், ஆண்டவரே நாங்கள் சுகமாக வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவரும் அழகாக சொல்லுவார், நீங்கள் போய் ஆசாரிக்கு உங்களை காண்பீங்கள் என்று. அங்கே போகும்போது அவர்கள் 10 குஷ்டரோகிகளும் சுஸ்தமாக்கப்படுறாங்க, குணமாக்கப்படுறாங்க. ஆனால் அதில் ஒரே ஒருத்த மாத்திரம் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறாய் காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையில் பாருங்கள், எவ்வளோ மோசமான நிலைமையில் சுகமாக்கப்பட்டது 10 குஷ்டரோகிகள். ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் அந்த நன்றி உணர்வு இருந்தது. அவன் ஒருத்தர் மாத்திரம் வந்துட்டு நன்றி சொல்கிறான். ஆண்டு கேட்பார், மற்ற 9 பேர் எங்கே? தெய்வ பிள்ளையில் இன்றைக்கு இந்த கடைசி நாளில் நீங்களும் நானும் அந்த மற்ற 9 பேர் போல இல்லாமல் அந்த ஒரு நபரை போல நன்றி அறிதல் உள்ளவர்களாய், ஆமேன், ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து எத்தனையோ நெருக்கங்கள் வந்திருக்கும், போராட்டங்கள் வந்திருக்கும், கண்ணீர் வந்திருக்கும், தனிமையான நேரங்கள் வந்திருக்கும், குறைவான காலங்கள் வந்திருக்கும், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் வந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை தாங்கினார் அல்லவா? கர்த்தர் நம்மளை நடத்தினார் அல்லவா? கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா? அவர் தகப்பனை போல, தாயை போல, ஒரு மூத்த சகோதரன் போல் இருந்து நம்மளை பாதுகாத்தார் அல்லவா? அவருக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடாதுங்களா? தேவப்பிள்ளையில் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. மனசார ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள். தெய்வ சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்கு போங்க. ஆமேன். ஆண்டருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை தியானிங்க. ஆண்டர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நாளைய தினத்தில் நம்முடைய வாக்குத்தத்த ஆராதனை சிறப்பு கூட்டம் இருக்கிறது. வேலூரில் இருக்கிற BTM மஹாலில் மதியம் 2:30 மணி முதல் 5:30 மணி வரை இருக்குது. ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தைகள், ஆண்டவர் தேசங்களை குறித்த காரியங்கள், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் உங்களை கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.
தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் சொன்னது போல் நாங்கள் உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யும். இந்த நாள் முழுதும், இந்த வருஷத்தின் கடைசி நாளில் உங்கள் கரத்தை ஒப்பு கொடுக்குறோம். பாதுகாத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை கொண்டு போக முடியாது, புதிய நன்மைகளை காண எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வைக்கிறோம். பொறுப்பெடுத்துக்குள்ள வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நன்றி உள்ளவர்களாக இருங்க. God bless you.